வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கள் மம்மிக்கும் டேடிக்கு ஆனிவர்சரி 15th ஆனிவர்சரி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணி ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் கேக் வெட்ட போகிறாங்க. ஸோ எங்கள் பாட்டி வந்து ஹெல்ப் பண்ண சொன்னனால சும்மா வீடியோக்காக ஒரு 2 டைம் அதை வந்து பிடிச்சி கிண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு கொடுத்தேன். அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ கேக் வெட்ட போகிறோம். ஸோ கேக்கில் வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து 15th ஆனிவர்சரி. ஸோ இப்போ நான், மம்மி, அப்புறம் டேடி எல்லோரும் ஆரஞ்சு கலர் போட்டிருந்தோம். இந்த வாட்டி கொஞ்சம் மேட்ச் இல்லை, ஏன்னா பர்த்டேக்கு மட்டும் தானே மேட்சிங்காக போடுவோம். அதனால் இந்த ஆனிவர்சரிங்கிறதுனால நானும் மம்மி டேடி மட்டும். இப்போ வந்து கேக் வெட்டியாச்சு. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி டேடி மம்மி. ஸோ நான் வந்து வருஷம் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து போன வருஷம் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன்ல, அது மாதிரி வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதை விட அதிகமாக வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன். வருஷம் நான் பண்ணுற கிஃப்ட் கொஞ்சம் பெருசாகிட்டே போகணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். நான் வந்து போன வருஷம் தான் வந்து நான் காசு சேர்த்தி வச்சு வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பேப்பரில் ஆர்ட் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷம் அப்போல்லாம் வந்து நானே காசு சேர்த்தி வச்சு ஆர்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் வாங்க ஆரம்பித்தேன். இது என்னோடய 2nd இயர் நான் கிஃப்ட் வாங்குறது. அப்புறம் நிஹாருக்கும் வந்து கேக்கு சாக்லேட்லாம் ஊட்டினோம். ஸோ இந்த வருஷமும் ஸ்பெஷலாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நிஹாருக்கு எல்லாம் கேக் ஊட்டினாங்க. அவனும் கொஞ்சம் சாப்பிட்டான். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் கேக் ஊட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் மாமா வந்து போஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் கிஃப்ட்டு வச்சு இப்போ நான் வந்து கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து சடனாக நேற்று வந்து நான் பிளான் பண்ணது தான். கிஃப்ட் வாங்கணுங்கிறத நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். பட் நேற்று போய் வாங்கின கிஃப்ட்டு தான் இது. பில்லோவில் வந்து கிளிட்டர் இருக்க மாதிரி அதை வந்து ஸ்வைப் பண்ணால் வந்து ஃபோட்டோ வரும்ல, அது மாதிரி. இது வந்து நான் போய் வாங்கின வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போடுறோம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ ரேட்டும் அதில் சொல்லியிருப்பேன். நான் வந்து அதை கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணும்போது, அதனால் நான் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. டேடி மம்மியோட வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று. அதில் சைடில் வந்து நான் வந்து ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி கோட்ஸ் வந்து எழுதிருந்துச்சு. நான் அதை வந்து படித்து சொல்லிகிட்டு இருந்தேன். பட் நான் தான் அந்த இதெல்லாம் சொன்னேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் டேடி அதில் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தார். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதை பற்றியே பேசிகிட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டேடி வந்து மம்மிக்கு ஆனிவர்சரி கிஃப்டாக தங்க வளையல் வாங்கினார். ஸோ தங்க வளையல் போட்டு விடுறாரு. ஓகே, அப்புறம் வளையல் டேடிக்கு போட தெரியல. அப்புறம் டேடியே எப்படியோ போட்டு விட்டாரு. அம்மாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.